ஹலோ பீப்பர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2024 ஒரு ஃப்ரெஞ்ச் ஆக்ஷன் த்ரில்லர் படமாக வெளியான நைட் கால். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். படத்தில் நம்ம கதாநாயகனுடைய பேர் மேடி. இவர் பேசிக்காக ஒரு ஸ்டூடெண்ட்டு, ஆனால் அது பகலில் தான். நைட்டில் நம்மால் என்ன வேலை பார்க்குறாப்புல அப்படின்னா, இந்த பூட்டெல்லாம் ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு நபர். அது ரிப்பேர் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு லாக்ஸ்மித் அப்படி சிம்பிளாக சொல்லிக்கலாமே, மொத்தமாக அப்படி டோட்டலாக அப்படி சொல்லிக்கலாம் நம்ம. அதாவது அவருடைய வேலை என்ன அப்படின்னா, இன்கேஸ் சார் சாவியை தொலைச்சி போட்டேன் சார், இப்போ வீட்டு பூட்டை திறக்க முடியல சார் அப்படின்னு நீங்கள் அவர் கால் பண்ணி கூப்பிட்டீங்க அப்படின்னா, நேராக நம்மால் வந்து அந்த பூட்டை ஓப்பன் பண்ணி விட்டு அதுக்கு ஒரு சார்ஜ் பண்ணிவிட்டு கிளம்பிடுவாப்புல. இப்படி படத்துடைய ஆரம்பத்திலேயே கிளேர் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணுக்கிட்ட இருந்து ஒரு கால் ஒன்று வருது. சார் வாங்க சார், இந்த இடத்துல இந்த ஃப்ளாட்டில் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க ஃப்ளாட்டில் தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், கொஞ்சம் வாங்க சார் அப்படின்னு இதே மாதிரி ஒரு பிரச்சனை கால் வருது. நம்மளும் அங்கே போய் நைட் நேரங்கிறனால போய் நிற்கிறாப்புல. நின்னா அந்த பொண்ணு, சார் இந்த வீடு தான் சார் என் வீடு, கொஞ்சம் தூரங்க அப்படின்னா, கதாநாயகன் திடீர்னு பார்க்குறாரு. அந்த பொண்ணு அழகாக இருக்கா. ஆனால் அந்த பொண்ணுக்கிட்ட சரி ஒன்று பண்ணுங்க, நீங்கள் தான் ஐடி கார்டு வச்சுருக்கீங்களா, காமிங்க எனக்கு அப்படின்னு கேட்குறாப்புல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ நம்ம போகிறோம், ஒரு பூட்டை திறக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் சார்னு சொல்லி நம்ம போகிறோம். எவன் வீட்டையாவது போய் சார் இதுதான் சார் என் வீடு, திறந்து விடுங்க அப்படின்னு நம்ம மாட்டுக்கு திறந்து விட்டு வீட்டில் இருக்கிறதா எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்க, என்ன பண்ணுவீங்க? அதனால் நம்மால் எப்பயுமே ப்ரொசீஜரலாகவே என்ன பண்ணுவார் அப்படின்னா, நீங்கள் முதல்ல ஐடி கார்டு தான் இருந்தால் கொடுங்க, காமிங்க, எனக்கு ஒரு காப்பி வேணும். ரெண்டாவது, இந்த வீடு தான் உங்கள் வீடுங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் ப்ராப்பராக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் பூட்டில் கையே வைப்பாப்புல நம்மால். அப்படி இந்த அம்மா நீங்கள் திறந்து விடுங்க சார் வேணா, சரி நீங்கள் ஐடி கார்டு கொடுங்க, ஏதாவது ஒரு ப்ரூஃப் விடுங்க அப்படின்னு சொன்னால், அந்த அம்மா என்ன சொல்லுது, சார் எல்லாமே வீட்டுக்குள்ளே தான் இருக்குது. என்னம்மா எல்லாமே வீட்டுக்குள்ளே தான் இருக்குன்னா, நீங்கள் வேறு, இப்போ நீங்கள் பூட்டை உடச்சிங்கன்னா உங்களுக்கு நான் காசு கொடுக்கணுமே, அந்த காசுமே வீட்டுக்குள்ளே தான் இருக்குது, பர்ஸே உள்ளே தான் இருக்குது, மறந்துட்டு வெளியே வந்துட்டேன், நான் தெரியாமல் வந்து கீயை தொலைச்சிட்டேன் சார், இப்போ எப்படி போகிறதுனே தெரில, நீங்கள் தயவு செஞ்சு கதவை மட்டும் திறந்து விடுங்க, அப்புறம் பாருங்கள் அப்படிங்குது அந்த அம்மா. உடனே இவர் என்ன சொல்கிறாரு, சரி அட்லீஸ்ட் இந்த வீட்டுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறதையா சொல்லுங்கள் பார்க்கலாம், ஏதாவது ஒரு பொருளை சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு. ஏன்னா இவர் தான் சாவி துவாரத்து வெளியே பார்த்தா தான் உள்ளே என்ன இருக்குங்கிறது கொஞ்சம் தெரியும் இல்லையா, அந்த ஹாலில் என்ன இருக்குன்னு மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னா, அந்த பொண்ணு ஒரு அடையாளம் சொல்லுது. சரி ஓகே இருங்க, உங்களை நம்பி திறக்கிறேன் அப்படின்னு சொல்லி வீட்டை திறந்து விட்டுறாரு. இப்போ உள்ளே போன பொண்ணு நம்மளாலே இதை சார்ஜ் பண்ணியிருக்காரு, அந்த காசு கொடுக்குங்கிறதுக்காக வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. உள்ளே போகிற பொண்ணு வெளியே வந்து, சார் பெரிய பிள்ளையாக போட்டது, என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்லேயுமே காசு இல்லை, நான் இந்த குப்பையை வந்து போடாமே வச்சுருக்கேன், இந்த குப்பையை கொண்டு போய் டஸ்ட்பினில் போட்டுட்டு அப்படியே ஏடிஎம் கார்டு எடுத்துகிட்டு போகிறேன், வரும்போது காசு எடுத்துகிட்டு திருப்பி வந்துடுறேன், நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த சோஃபாவில் ஹாலில் இருக்க சோஃபாவில் அப்படியே கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்ருங்க, தயவு செஞ்சு உங்கள் வீடு மாதிரி ஃப்ரீயாக உட்காந்துருங்க, ஒன்று வந்து மூணாவது நபருடைய வீடு அப்படின்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம், இருங்க ஒரு நிமிஷம் போயிட்டு பணத்தை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போகுது. நம்மளால் வேறு வழி இல்லாமல் சுற்றி முற்றி பார்க்குறாரு. சரி எவ்வளோ நேரம் இங்கே படிக்கட்டில் நிற்கிறது, போவோம் அப்படின்னு உள்ளே போய் அந்த சோஃபாவில் உட்காந்துருக்காப்புல. ஆனால் அந்த தருணம், அந்த மொமெண்ட் வரைக்கும் கதாநாயகனுக்கு தெரியாது, இந்த வீட்டுடைய பூட்டை உடைச்சது தான் நம்ம வாழ்க்கையிலேயே பண்ண மிகப்பெரிய தவறு அப்படின்னு. இதுக்கப்புறம் அவரே எதிர்பார்க்காம அடுத்தடுத்து அரங்கேறின சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு மிஷேல் பிளான்சார்ட் அப்படின்னு ஒரு அறிமுக இயக்குனர் இயக்குன படம் இது. முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம், அது ஒரு நாள் நைட்டில் நடக்கிற மாதிரி ஒரு கதைக்களம் பரபரப்பாகவே ஒரு மேக்ஸிமம் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாப்புல. பட் இன்னமுமே ஒரு சில இடங்கள் டெஃபினட்டாக சுவாரஸ்யப்படுத்தியிருக்கலாம், ஒரு சில இடங்கள் இன்பிட்வீனில் கொஞ்சம் பிளைனாக போகுதோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல்லாம் வந்தது. ஆனால் முதல் படம் அப்படின்னு பார்க்கும்போது டெஃபினட்டாக, ஏன்னா முதல் படம் அப்படிங்கிறது அந்த முதல் ஸ்டெப்பை வைக்கும்போது அறிமுக இயக்குநர்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அது முதல் படம் வைக்கும்போது நம்ம ஒரு லெவலில் தான் எல்லாத்தையும் யோசித்து எடுப்போம், ஆனால் ஃபைனல் அவுட்புட் எடிட்டிங் டேபிளை தாண்டி வெளியே வரும்போது தான் நமக்கு தெரியும் என்னங்க இப்படி வந்து சேர்ந்துருக்குது அப்படின்னு. அப்படியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல படத்தை அவர் கொடுத்துருக்கார் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் அந்த பரபரப்பை மெயின்டைன் பண்ணியிருந்தார், அதுவே ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி படத்துடைய கதாநாயகனான ஜானத்தன் ஃபெல்டர், அவர் அந்த கதாபாத்திரத்தை ரொம்ப அழகாக உணர்ந்து பண்ணியிருந்தார். பரபரப்பு பல நேரங்கள் அவராலேயே கிரியேட் ஆகும், அவருடைய எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் அப்படி அது ரொம்ப நீட்டாகவே பண்ணியிருந்தார். அதுவும் அந்த கதாபாத்திரத்துக்கு ஒரு ஆப்டான ஹீரோவாகத்தான் எனக்கு இவர் பட்டார். காரணம் என்ன அப்படின்னா, அதில் ஒரு பெரிய விஷயம் ஒன்று இருக்குது. இவர் பேசிக்காக ஒரு பிளாக் ஆக்டர் இவர். இது எதுக்கு இந்த படத்தில் ரொம்ப கரெக்டாக செட் ஆச்சு அப்படின்னா, பிளாக் லைஃப்ஸ் மேட்டர் அப்படின்னு சொல்லி பெல்ஜியத்தில் ஒரு ப்ரொட்டஸ்ட் ஒன்று அடிக்கடி நடக்கும். அதாவது கருப்பர்களுக்கு வந்து நீங்கள் எந்த விதமான சம உரிமையும் கொடுக்கறது கிடையாது, ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டா இவன் தான் கருப்பாக இருக்கான், இவன் தான் அந்த திருட்டை பண்ணியிருப்பேன், இவன் தான் அந்த கொலையை பண்ணியிருப்பான்னு நீங்களாக
கொஞ்சம் கூட எங்களுக்கும் ஒரு செல்ஃப் எஸ்டீம் இருக்குது, நாங்களும் நேர்மையானவங்க தான் அப்படிங்கிறது எதையுமே நீங்கள் எங்கே நம்பாமல் போலீஸ் ஆனா ஊனா எங்களை சரமாரியாக அடிக்கிறது, எல்லா விஷயமும் எவனை ஆள் கிடைக்கிறேன்னா சந்தேக கேஸில் எங்களுக்கு உள்ளே போடுறதுன்னு சொல்லி எங்களை ரொம்ப கேவலமாக நடத்துகிறீங்க, எங்களுக்கும் ஒரு சம உரிமை வேணும் அப்படின்னு சொல்லி இந்த ப்ரோட்டஸ்ட் ஒன்று அடிக்கடி அங்கே நடக்கிறது உண்டு. அந்த ப்ரோட்டஸ்ட்டை இந்த படத்தில் அந்த கதையின் போக்கிலேயே உள்ள இயக்குனர் லைட்டாக அப்படி உள்ள மிங்கிள் பண்ணியிருப்பார். ஹீரோ தப்பிச்சு ஓடும் போதே அந்த ப்ரோட்டஸ்ட் நடக்கிற ஒரு இடத்துல தான் உள்ள கூடி ஓடுவாப்பில். இதில் விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பிளாக் லைஃப்ஸ் மேட்டர் அப்படிங்கிறது அந்த ப்ரோட்டஸ்ட் நடக்கக்கூடிய அந்த விஷயத்துக்கு மட்டும் கரெக்டாக ஒத்து போகுது அப்படின்னு மட்டும் இல்லாமல், கதாநாயகன் ஒரு பிளாக்கு, இவருடைய அந்த லைஃப்ஸ் மேட்டர் அப்படிங்கிறதும் கரெக்டாக ஒத்து போச்சு இந்த கதைக்கு. அது நான் சொல்கிறத விட நீங்கள் பாருங்கள் தெரியும். ஏன்னா அப்படி தான் அவரை பாடாப்படுத்துவாங்க. ஏடா தெரியாமல் திறந்து விட்டேன் அதுக்கு நானாடா கிடைச்சேன் அப்படிங்கிற கதையா. கதாநாயகன் படத்தில் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே என்ன பண்ணாலும் அது தப்பாக இவருக்கு அகேன்ஸ்டாக தான் திரும்பும். அந்த மாதிரி ஒரு சம்பவம் ஆகி போயிடும். அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நல்லாவே பண்ணியிருந்தாங்க இந்த படத்தில். இன்னொரு பக்கம் படம் டெக்னிக்கலி டெஃபினட்டாக சவுண்டான ஒரு படம். குறிப்பாக சினிமோகிராஃபி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. முதல் விஷயமே ஒரு நாள் நைட்டில் நடக்கக்கூடிய ஒரு கதை கிளம்புது, அதுக்கு ஏற்ற மாதிரி நைட் சீக்வன்ஸ் எல்லாம் ஆர்டிஃபிஷியல் லைட்டிங் வச்சு தட்டின விதம், அவர் எங்கே லைட்டிங் பண்ணாருன்னே தெரியாத அளவுக்கு ரொம்ப இயல்பாக நேச்சுரலாக இருந்தது லைட்டிங்கு. ஒன்று அது. இன்னொன்று, படத்து டைட்டில் கார்டு போடும்போதே வெரி ஃபஸ்ட்டு ஃப்ரேமே அப்சைட் டவுனாக ஒரு ஷாட் ஒன்று நிறுத்தியிருப்பார். செம்மையான ஃப்ரேமிங், அது சூப்பராக இருக்கும். அது அதே மாதிரி சைக்கிள் எடுத்து ரயில்வே ஸ்டேஷனில் கதாநாயகன் தப்பிச்சு போகக்கூடிய ஒரு காட்சி ஒன்று இருக்குதும். பின்னாடி நம்ம சினிமோட்டோகிராஃபர் கேமராமேனும் திறந்திருப்பாப்பில் இன்னொரு வெஹிக்கிளை வச்சு. அது சூப்பரான ஒரு ஷாட். அது ரொம்ப பார்க்குறதுக்கு ஈஸியாக தெரியும், கன்சியூவ் பண்ணுறதுக்கு பயங்கர டஃப்பான ஒரு ஷாட். அது சினிமோட்டோகிராஃபர்ஸ் டெஃபினட்டாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க, அந்த மாதிரி ஷாட் எவ்வளோ கஷ்டம் அதை கன்சியூவ் பண்ணுறது அப்படின்னு. அந்த மாதிரி சூப்பராக பண்ணியிருந்தார் படத்துடைய சினிமோட்டோகிராஃபரு. மற்றபடி எடிட்டிங்கு, மியூசிக்கு, படத்துடைய சவுண்ட் டிசைனிங்கு அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள், பல டிபார்ட்மெண்ட்டு மிகப்பெரிய சப்போர்ட்டிவ் ஃபேக்டராக இந்த படத்துக்கு இருந்திருக்கு. இது எல்லாமே ஆனால் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த படம் பார்த்து முடியும் போது ஒரு நல்ல படம், பரபரப்பாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. டெஃபினட்டாக ஒரு டீசென்ட் வாட்சிங் கூட வச்சுக்கோங்களேன். ஆகா ஓகலாம் வேணாம், ஒரு டீசென்ட் வாட்ச் நல்லாவே இருந்துச்சு அப்படின்னே வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த கதையை இன்னும் உங்கள் ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணவே இல்லையங்க, ஒரு ப்ராப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்கலாமே. இது என்ன, நான் எப்பயும் சொல்கிறது தான், நம்ம ஹாலிவுட் படம் பார்க்கும்போது ப்ராப்பர் இன்ட்ரோல் பிளாக்கே எங்களுக்கு இருக்காது. படம் ஓடிக்கிட்டு இருக்கும்போதே டப்புன்னு அமர்த்தி போட்டு பாப்கார்ன் சாப்பிட போங்கப்பா அப்படின்னு ஆப்ரேட்டர் அமர்த்தி போட்டு போயிடுவார். அந்த மாதிரி இந்த படம் முடிஞ்சிருச்சோ அப்படிங்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல். ஒரு சூப்பர் படம் இன்னும் ப்ராப்பராகவே ஒரு சின்ன கிளியராக கன்க்ளூட் பண்ணி இதை அப்படியே முடிச்சிருக்க வேண்டியதானங்க. இது ஏங்க அப்படி பாதியில் விட்ட மாதிரி விட்டீங்க அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஃபீல் பர்சனலாக எனக்கு வந்தது. இது உங்களுக்கும் வரலாம் மக்களே, அதனால் நான் தெளிவாக சொல்லிட்டேன். நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு வேணால் கமெண்ட் செக்ஷனில் விடுங்க. அடல்காரனை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அது நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபேமிலியோடு பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிற அந்த காலை நீங்கள் எடுத்துக்கோங்க. என்கிட்ட கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக ஒரு டீசெண்டான வாட்ச் பொழுது போல் அப்படின்னா நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.